வணக்கம் பிரதர், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து அரவிந்த். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் சின்னாநெல்லி கிராமத்தில் இருந்து எம்கேஎஸ் நகர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் சொந்தமாக. டிப்ளமோ படிச்சு எதுக்கு பிரதர் தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க? நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு 3 இயர்ஸாக. அங்கே வந்து ஒரு கரெக்டான நம்ம சேல்ரி இல்லை. சரி, அதை முடிச்சுட்டு சரி சொந்த நிலம் இருக்குது, ஒரு சின்னதாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு அடுத்தவங்களுக்கு கமிஷன் பேஸில் வந்து நம்ம வளர்த்து கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய என்கொயரிஸ் அதுக்கு பின்னாடி நம்மக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம இதுக்கு மேலே நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட என்னென்ன மாதிரி கோழிகள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம புகழி நாட்டுக்கோழி பண்ணை நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து கிரிராஜா இருக்குங்க, வான்கோழி இருக்குது, கின்னி கோழி, கருங்கோழி, நாட்டுக்கோழி பெருவடை இருக்குங்க, சோனாலி இருக்குங்க. இப்போ இத்தனை வெரைட்டி கோழி இருக்கு, யார் யார் எந்தெந்த கோழி வாங்கலாம்? இப்போ நான் புதுசாக ஒரு பண்ண ஆரம்பிக்குன்னா எப்படி செலக்ட் பண்ணுறது கோழி எனக்கு கொஞ்சம் சார்? நீங்கள் இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் சைடு வந்து உங்கள் ஏரியா சந்தையோ இல்லை கறிக்கடையோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு பெருவடை நல்ல கறி மூவிங் ஆகுதுன்னா நீங்கள் பெருவடை எடுத்துக்கலாம். இல்லை வில்லேஜ் சைடில் நம்மளுக்கு முட்டை நல்லா மூவிங் ஆகுது, முட்டை நம்ம பண்ணலான்னு நினச்சிங்களான்னா சோனாலி எடுத்துக்கலாம் சார். சோனாலி வந்து நம்மளுக்கு 1 இயர் வந்து 1 இயருக்கு வந்து 220 to 250 வரைக்கும் முட்டை நம்மளுக்கு தருதுங்க சார். இதே நீங்கள் பெருவடை நம்ம கறிக்காக எடுக்கிறோம்னு நினச்சிங்களன்னா நம்மளுக்கு வந்து சேவல் வந்து ஒரு 4 கிலோ 3 கிலோ to 4 கிலோ வருதுங்க. பட்டை வந்து 2 to 2.5 கிலோ வரைக்கும் வருதுங்க. நம்ம பெருவடை எடுத்துக்கலாம். இப்போ நான் 90 ரூபா இல்லை 110 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கோழி வாங்குற ஒரு கோழி, அதை வந்து நான் வளர்த்து விற்கல. நான் எதிர்பார்க்க வந்து அது ஒரு 450 ரூபா இல்லை 500 ரூபா 700 ரூபா பெருவடை விலைக்கு போகும்னு நினைக்கிறேன். ஆனால் சோனாலி வந்து கறிக்கு தேவைக்கு என்ன ரேட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு? சார், இப்போ நம்ம சோனாலின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ அந்த கோழி வந்து ஒரு சேவல் வந்து 1.5 கிலோ வெயிட் வருங்க. நீங்கள் அந்த சேவலன்னு விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 500 ரேட்டுக்கு போகுங்க. பெருவடை விலைக்கு போகாது. பெருவடை விலைக்கு போகாதுங்க. ஸோ பெருவடை வந்துட்டு கம்மியான குவான்டிட்டி வரும், விலை அதிகமாக போகும். இது குவான்டிட்டி அதிகமாக வளர்க்கலாம், ஆனால் விலை கம்மியாக போகும். ஆமாம் சார். இந்த பண்ணியோட மொத்தம் நீள அகலம் எவ்வளோங்க? நீளம் வந்து 100 அடிங்க, அகலம் வந்து 32ங்க. இதில் எவ்வளோ கோழி குஞ்சுகள் விடலாம்? இதில் வந்து 2 பார்ட்டிஸ்னாக பிரிச்சுருக்காங்க, 50க்கு 50. இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 6000 விடலாங்க. நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் எடுத்து ப்ரூடிங் செட்டப் என்னென்ன பண்ணுவீங்க, எந்த பக்கம் பண்ணுவீங்க? ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க. அப்புறம் வந்து இப்போ கடலப்பொட்டு இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கடலப்பொட்டு போட்டு ஒரு பாதியாக பிரிச்சுருவாங்க. ஒரு 50 அடி நீளத்தை வந்து 25ஆக பிரித்து அதில் வந்து ஃபஸ்ட்டு குஞ்சை விட்ருவாங்க. அதை ஏன்னா வந்து ஃபுல்லாக விட்டிங்களன்னா ஹீட்டு கொடுக்க முடியாதுங்க நம்மக்கிட்ட சராசரியாக. அதனால் வந்து 50 20 பிரித்து அங்கே வந்து லைட் போட்டு கறி போட்டு நம்ம ஹீட்டு கொடுத்துட்டு அப்புறமா 7 நாள் கழிச்சு தாங்க நம்ம இந்த வந்து மாற்றிடுவாங்க இன்னொரு 50 அடியில். கோழி குஞ்சுல எப்படி பிரதர் தேர்வு செய்றீங்க? நீங்களே வச்சிருக்கீங்களா இல்லை வெளிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா? சார், இல்லை சார், நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட டைப் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்போ அவர் வந்து பெரிகோழி தாய்கோழி வச்சிருக்காருங்க. அவர்கிட்ட வந்து நம்ம முட்டையை எடுத்து யாச்சரில் கொடுத்து குஞ்சு பெரிக்கிறோங்க. குஞ்சு பெருசி வந்து இது கிரேடாக பிரித்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. அதில் வந்து கால் வந்து ஊனமுட்டுறது, ஏதாவது கழுத்து திரும்பி இருக்கிறது, அதை தனியாக பிரிச்சுட்டு நல்ல பெரிய குஞ்சுங்களாக நம்ம எடுத்து நம்ம பண்ணையில் வந்து விட்டுருக்கோங்க. நம்ம இப்போ ஏச்சஸ்லேருந்து குஞ்சு எடுத்தது வந்ததுன்னு பண்ணை க்ளீனாக இருக்குன்னு பார்த்துட்டு குஞ்சு உள்ளே விட்டுட்டு அதுக்கு ட்ராவலிங் டைமில் எனர்ஜி இருக்காது. அதனால் நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு அதில் சர்க்கரையோ இல்லை நம்ம மஞ்சளோ கலைக்க வந்து அதோட எனர்ஜிக்காக நம்ம கொடுப்போம். கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? நம்ம வந்து ஒன் டேலேருந்து 10 டேஸுக்குள்ளே வந்து ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோங்கண்ணா. இப்போ 10 டேஸுக்கு மேலே வந்து ஸ்டார்டர் கொடுக்குறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 45 டேஸ் 50 டேஸ் மேலே வச்சோன்னா நம்ம வந்து ஃபினிஷர் கொடுக்கலாங்கண்ணா. எதனால ஒரு நாள் குஞ்சு விற்காம 30 நாள் குஞ்சு வித்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு நாள் குஞ்சு வந்து விற்காம 30 நாள் குஞ்சு நம்ம விற்கிற என்ன காரணங்கள்னா நம்ம வந்து 30 நாளுக்கு வந்து 4 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். வேக்சின் போட்டு நம்ம கொடுத்துட்றோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் வேக்சின் போடுறாங்களா நம்மளுக்கு தெரியாதுங்க. இன்னொன்று இப்போ 30 நாள் கொஞ்சம் நம்ம கொடுக்கும்போது வந்து மார்டாலிட்டி அவங்களுக்கு ஆகிறது இல்லைங்க. அவங்க இன்னும் ப்ரூடிங் செட்டப் போட்டு அவங்க இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் அவங்களால என்னன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்ம வந்து 30 நாள் வந்து நம்ம வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜண்டா வேக்சின் போட்டுருங்க 1 day chicks-க்கு. அப்புறம் வந்து 7 நாள் வந்து F1-ம் 14 நாள் வந்து ஐபிடியும் 21வது நாள் வந்து லெசோட்டோ போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி இப்போ 30 நாள் கொஞ்சம் நம்ம ஓட்டு கொடுக்கும்போது 100 கோழி எடுக்கிறாங்களன்னா அவங்களுக்கு 100ம் வந்து அவங்களுக்கு மார்டாலிட்டி ஆகாமல் அவங்களுக்கு இருக்குங்க. அதனால் நம்ம வந்து 30 days chicks-ஆ நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிட்ட நிறைய ரக கோழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ரகமா நம்ம வியூவர்ஸ்க்கு காமிங்க. யார் யார் எதை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கிரிராஜாங்க. இது வந்து கர்நாடகாவுக்கு நல்ல மூவிங்கில் இருக்குங்க.
இது வந்து 110 டேஸில் வந்து 3 கிலோ வரைக்கும் வராங்க. கறிக்காய் எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல மூவிங்கில் இருக்கும். இது சோனாலி வந்து கர்நாடகா, தமிழ்நாடு பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. முட்டைக்காக அதிகமாக எடுக்கிறாங்க. 116லேருந்து நம்ம 1 கிலோ வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. இது பெருவாடை வந்து நம்ம தமிழ்நாடுல நல்ல மூவிங்கில் இருக்குங்க. 30 டேஸ் வந்து ஒரு 250 கிராம் 200-250 கிராம் வருங்க 1 இப்போ யார் யார் என்னென்ன வளர்க்கலாம், எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நம்ம கறிக்கு எடுக்கிறதா இருந்தால் கிரிராஜாவும் நாட்டுக்கோழி பெருவாடையும் எடுக்கலாங்கண்ணா. இதே முட்டைக்காக நம்ம எடுக்கிறதா இருந்தால் கிரிராஜா, சோனாலி அது மாதிரி எடுக்கலாங்கண்ணா. இப்போ சோனாலி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டை இடும்? நான் 220லேருந்து 250 முட்டை வரைக்கும் வருவாங்க. இது வந்து 20 நாள் ஆன கோழிங்க. இன்னும் 1 மந்த்துக்கு 10 நாள் தான் இருக்குது. 1 மந்த் இன்னும் ஒரு 10 நாள் வந்து சிக்ஸ் நம்மளுக்கு டெலிவரிக்கு ரெடி ஆயிருங்க. இது என்ன படுத்துறாங்க, அங்கங்கே ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்கீங்க? இது வேப்பந்தலைங்கண்ணா. நம்மளுக்கு பெருவிட கோழி வந்து கொத்திக்கிற தன்மை இருக்கிறதுனால வந்து வேப்பந்தலை கட்டுறதுனால அதோட வந்து கொத்திக்கிற தன்மை வந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகணும். இது கோழி கொத்துறதை விட்டுட்டு வேப்பந்தலை அது மாதிரி தலைங்களை வந்து கொத்த ஆரம்பிக்கிறதுனால இது வந்து கோழிங்களை கொத்துறதில்லை. இப்போ எந்தெந்த பகுதிக்கு எந்த மாதிரியான கோழிகள்லாம் நீங்கள் நிறையா வித்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போனா சேலம், நாமக்கல், ஈரோடு அந்த சைடு எடுத்தீங்கன்னா நம்ம பெருவிட நல்ல மூவிங்கில் போயிட்டு இருக்கணும். இப்படி சென்னை பக்கம் பார்த்துட்டிங்களன்னா சோனாலி நல்ல மூவிங்கில் இருக்குது. இதே மதுரை அந்த பக்கமும் சோனாலி நல்ல மூவிங்கில் இருக்குது. ஒரு கோழி குஞ்சோட விலை என்ன வரும்? நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறீங்களா, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? நம்மளது ஓன் வெஹிக்கிள் இருக்குங்கண்ணா. அது இல்லைனாங்களானாலையும் பஸ் இருக்குது, பஸ்ஸில் வச்சுட்றோம், நம்ம ட்ரெயினில் வச்சுட்றோம். நான் இப்போ நம்ம கிரிராஜ் எடுத்தீங்கன்னா 116 வந்து 100 ரூபா வருதுங்கண்ணா. நாட்டுக்கோழி பெருவோட வந்து 100 ரூபா, சோனாலி 100 ரூபாங்க. வான்கோழி வந்து 45 டேஸ் வந்து 250 ரூபான்னு கொடுத்துருக்கோம். கின்னிக்கோழி 116 வந்து 130, கருங்கோழி 130 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோண்ணா. வாத்து ஒயிட் பெக்கின் வந்து 130 ரூபா, நாட்டு வாத்து வந்து 110 ரூபான்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கோழி வேணும்னாலும் கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிக்ஸோட ரேட் வந்து அன்னன்னைக்கு மாறும். நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். என்ன ரேட்டுன்னு நான் அப்பயே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ வேணாலும் சென்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெலிவரி ஃபெசிலிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பஸ் மூலியமாக வச்சுட்டு வரோம், நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்குது, அதிலே டெலிவரி கொடுத்துருவோம்.